தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ரெண்டிஸ் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் 7150 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/6/2026. ஓகே, ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். எஸ்பியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் 19/5/2026 கொடுத்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் என்ட்ரி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/6/2026 வந்து முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 7150 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 396 வேக்கன்சி வந்து நமக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அந்த வேக்கன்சி இருக்குது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 396 போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், தூத்துக்குடி மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா 396 அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்க்க போகிறோம். மினிமம் வந்து 20 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. 1/4/2026 படி அந்த டேட் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். ஸோ அது மட்டும் இல்லை டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் ஃபார் ட்ரைனிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார் த லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க. 100 மார்க் வந்து கேட்குறாங்க. மொத்த டூரேஷன் மினிட்ஸ் வந்து 60 மினிட்ஸ். ஸோ எந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனல் எபிலிட்டி அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதெல்லாம் சேர்ந்து ஈச் பார்ட்லேயும் 25 கொஸ்டின் மொத்தமாக 100 கொஸ்டினில் 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 மீடியம் ஆஃப் லாங்குவேஜில் நம்ம இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல் அண்டு திருப்பூர். ஸோ இந்த பிளேஸில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓபிசி, இபிஎஸ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிஸ் 300 ரூபாயும், ஸோ எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் ஆன்லைன்லேயே கட்டுறோம். ஸோ கட்டினதுக்கப்புறம் நமக்கான கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடும். ஸோ நம்ம அதை வச்சுட்டு ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷுட் ஃபஸ்ட்டு ஸ்கேன் தேர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் டாக்குமெண்ட் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் விசிட் த வெப்சைட் bank.sbi.careers அல்லது sbi.co.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நம்ம ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆன்லைன் நம்ம ஃபில்லப் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் கிளிக் பண்ணணும். அப்படின்னா கிளிக் த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6 விதமான ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளோட நேமு, கன்ஃபர்மேஷன் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, செக்யூரிட்டி கோடு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படின்னா செகண்ட் பேஜ் போய்ட்டு இதில் நம்ம ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ்னால் நம்மளுடைய அட்ரஸ், அப்புறம் என்ன டிகிரி முடிச்சிருக்கோம், என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், இயர் ஆஃப் பாசிங் இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூ பண்ணதுக்கப்புறமா
லாஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்லோடு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் எதெல்லாம் நம்ம டீட்டெயில் கொடுத்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ். ஸோ ஃபீஸை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஜாபுக்குள்ளே நம்ம வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.